Hi guys, லாஸ்ட் வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய புக் இன் 1 மார்க்ஸ் தமிழில் போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த வீக் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டுக்கான கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஒன்ஸ் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாவே போதும், புக் இன் 1 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். நமக்கு மொத்தம் 7 யூனிட் இல்லைங்களா? அப்போ 7 வீடியோ தான். ஒரு வீடியோ அதிகபட்சம் 15 நிமிஷம். 7 வீடியோ நம்ம பார்த்தோம்னா புக் இன் மார்க்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். அப்போ 1 மார்க்கில் 14 அவுட் ஆஃப் 14 வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ கொஞ்சம் போட்டுட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் கேட்கிறதா என் குரல் இருக்கு இல்லையா? இதில் தான் நிறைய புக் இன் 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு சொன்னது எந்த நூலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரத்தில். அது சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர். ஓகே, மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டா திருமூலர் சொல்லணும். எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருமந்திரம் அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கு பாருங்க. உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியர். உலகம் அப்படிங்கறது ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு சொன்னது யாருன்னா தொல்காப்பியர். ஓகேவா? இதுக்கு அடுத்து வண்டோடு புக்க மணவாய் தென்றல், வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தமிழை தூது செல்ல அனுப்பிய புலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மகிரிநாதர் தென்றல் பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது அப்படிங்கிற நூல்ல சொக்கநாத புலவர் இருக்கார் இல்லைங்களா? அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த சிற்றிலக்கியத்துல ஒரு பெண் ஒருத்தங்க வந்து தமிழையே தூதா விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இது ஒண்ணு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, இந்த இத சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன். முன்னீர் நாவாய் அப்ப என்னன்னா நாவாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாய்மர கப்பல். ஓகே, அடுத்து இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. பருவக்காற்று வந்து தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க இல்லையா? இதுல ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடியத தென்மேற்கு பருவக்காற்றுனும், அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடியத வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அக்டோபர் டு டிசம்பர் வந்து வடகிழக்கு பருவக்காற்று, ஜூன் டு செப்டம்பர் தென்மேற்கு பருவக்காற்று. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து இங்க பாருங்க. குளோரோஃப்ளூரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும்? 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை வந்து சிதைச்சிடும். வளிமிகின் வழி இல்லை, இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோர் முடவனார். அதே மாதிரி கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா இளநாகனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறதுன்னு சொன்னது யாருன்னா இளநாகனார். ஓகே, அதுக்கடுத்து இதுல மோஸ்டா நமக்கு இங்க இருக்கு பாருங்க. காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக எது தெரிவிக்கிறது அப்படின்னா யூனிசெஃப் அப்படின்னு எழுதலாம், இல்லைன்னா ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் அப்படின்னு எழுதலாம். அடுத்து அமிலமழை பெய்வதற்கு காரணமாக உள்ள வாயுக்கள் அப்படின்னா கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் அமிலமழையா உருவாகுது. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு மணித்துளிக்கு நாம் எத்தனை முறை சுவாசிக்கிறோம் அப்படின்னா 12 இருந்து 18 முறை நம்ம சுவாசிக்கிறோம். அதுக்கப்புறம் உலக காற்று நாள் அப்படிங்கிறது எந்த தேதியை சொல்லுவாங்க அப்படின்னா ஜூன் 15. ஜூன் 15 உலக காற்று நாள். இது ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து இங்க பாருங்க. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் பாடப்படும் பாடல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெம்பாவை, திருப்பாவை, இந்த ரெண்டும் தான் தாய்லாந்து மன்னரோட முடிசூட்டு விழாவில் வந்து பாடுறாங்களாம். அந்த அளவுக்கு தமிழ் வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு மொழியா இருக்கு.
ஓகே. அடுத்து பரிபாடல் எடுத்தீங்கன்னா, பரிபாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரந்தையார். இந்த பரிபாடல் எப்பயுமே நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு பாடல் குடுத்து அதுல 5 கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? ஸோ அதுல வந்து நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீரந்தையார் தான் பரிபாடலோட ஆசிரியர். இதுல சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. விசும்பு அப்படின்னா வானம், ஆ ஊழி அப்படின்னா யுகம், ஊழ் அப்படின்னா முறை. மாத்தி படிச்சிடக்கூடாது. தெளிவா பார்த்துக்கோங்க. தன்பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை, ஆர்த்தரபு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு அப்படின்னா சிறப்பு, ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு அப்படிங்கிறது. இலக்கண குறிப்புல ஊழ் ஊழ் அப்படின்னா அடுக்கு தொடர், வளர்வானம் அப்படின்னா வினத்தொகை. ஏன்னா வளரும் வானம், வளர்கின்ற வானம், வளர்ந்த வானம்னு மூணா பிரிக்கலாம். வாரா அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், செந்தி அப்படின்னா செம்மை கூட்டல் தீன்னு பிரிக்கலாம். அதனால பண்பு தொகை. பகுப்பு உறுப்பு இலக்கணம்னா தனி வீடியோவா போடுவோம். அதுல பாருங்க. ஓகே. நூல்வெளியில என்னென்ன 1 மார்க் இருக்கு பாருங்க. பரிபாடல் டேஷ் நூல்களுள் ஒன்று, 8 தொகை நூல்களுள் ஒன்று. பரிபாடலுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர் ஓங்கு பரிபாடல். இது போதும் நமக்கு. இதுக்கு அடுத்து மேகம். இந்த லெசன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல இங்க ஒரு 1 மார்க் இருக்கு பாருங்க. மேக சந்தேசம் அப்படிங்கிற காளிதாசனுடைய காவியம் இருக்கு இல்லையா? காளிதாசன் இயற்றிய காவியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக சந்தேசம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேகம் நூலின் ஆசிரியர் யாருன்னா நாகூர் ரூமி. அப்படி கீழே வந்தோம்னா நாகூர் ரூமியின் இயற்பெயர் யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ரஃபி. நாகூர் ரூமியோட இயற்பெயர் என்ன? முகமது ரஃபி. ஓகே. நாகூர் ரூமில்னா முகமது ரஃபி நடத்திய இதழ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கனையாளி அப்படிங்கிற இதழ் தான். இதுக்கடுத்து நதியின் கால்கள் என்னும் நூலின் ஆசிரியர், இல்லைன்னா 7வது சுவை என்னும் நூலின் ஆசிரியர். அதுவும் இல்லையா, சொல்லாத சொல் என்னும் நூலின் ஆசிரியர். இப்படி எப்படி கேட்டாலும் சரி, அதுக்கு ஆசிரியர் யாருன்னா நாகூர் ரூமி, முகமது ரஃபி தான். நதியின் கால்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னொரு நதி பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அதனால கன்ஃபியூஸ் ஆகும். கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலின் இல்லைன்னா என்னும் புனிதத்தின் ஆசிரியர் அப்படின்னு யாருன்னு கேட்டாலுமே முகமது ரஃபி இல்லைன்னா நாகூர் ரூமி தான். அடுத்து பிரம்மம். இது வந்து துணைப்பாடம் அப்படிங்கிறதுனால இதுல இருந்து நமக்கு 1 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம இதை மட்டும் பார்த்துக்கலாம். பிரபஞ்சன் இவருடைய இயற்பெயர் என்னன்னா வைத்தியலிங்கம். பிரபஞ்சனோட இயற்பெயர் வைத்தியலிங்கம். அதுக்கப்புறம் இவர் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானம் வசப்படும் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினார். இதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுப்போம். ஓகே. அடுத்து இதுல நமக்கு மோஸ்டா வந்து இலக்கண குறிப்புல நமக்கு இதுல வந்துடும். அதனால இதுலயுமே நம்ம 1 மார்க் பெருசா பார்க்க வேணாம். ஆனா இதை மட்டும் பார்த்துக்கோங்க. கூட்டுநிலை பெயரெச்சம் என்றால் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள கொடுத்துட்டு இது எவ்வகை இலக்கண குறிப்புன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கூட்டுநிலை பெயரெச்சம். ஏன்னா எச்ச சொற்கள் 2 இருக்கு. கேட்க வேண்டிய அப்படின்னு 2 எச்ச சொற்கள் இருக்கிறதுனால இது கூட்டுநிலை பெயரெச்சம். இப்ப இந்த கற்பவை கற்றபின் இருக்கு இல்லைங்களா, இதை பார்த்துக்கோங்க. ஓகே. இதெல்லாம் நம்ம புக்ல ஒவ்வொரு லெசன்ல இருந்து எடுத்த 1 மார்க்ஸ். இது இல்லாம நம்ம வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லா பார்த்தாகணும். 1 மார்க்ஸ் ஃபுல்லா பார்த்துருங்க. இதுக்கு அடுத்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸா கேட்பாங்க அப்படின்னா அது எங்க இருக்குன்னா இந்த மொழி ஆல்பம் பகுதியில இருந்தா நமக்கு 1 மார்க்ஸ் வரும். அதுலயும் நம்ம மோஸ்டா பார்க்க வேண்டியது என்னன்னா போன யூனிட்ல நம்ம பார்த்த மாதிரியே தான் இந்த பார்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல், டொர்னாடோ அப்படின்னா சூறாவளி, டெம்பஸ்னா வன்புயல், லேண்ட் பிரீஸ் லேண்ட்னா நிலம் அப்ப நிலக்காற்று, சீ பிரீஸ் சீனா கடல் அப்ப கடற்காற்று, வயல்வின் அப்படின்னா சுழல் காற்று. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா இதுதான். ஏன்னா இதுல இருந்தா நமக்கு 1 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா ஒன்று வந்துருது. குயில் பாட்டினுடைய ஆசிரியர்னா பாரதியார். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதோ அந்த பறவை போல அப்படிங்கிற நூலோட ஆசிரியர்னா சா முகமது அலி. அதோ அந்த பறவை போல இதோட ஆசிரியர் சா முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர்னா எஸ் ராமகிருஷ்ணன். உலகின் மிகச்சிறிய தவளை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு செகண்ட் யூனிட்டோட கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எல்லாமே முடியுது.
இதே மாதிரியே நமக்கு வந்து தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட் சொல்லிட்டு ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நிறைய பேர் இப்போ வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.